பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்தில் கூட உங்கள் யாவரையும் நான் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட உங்கள் அனைவரையும் இந்த புதிய மாதத்திலே நான் சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் கடைசி 5 மாதங்களும் நம்மை மிக நேர்த்தியாய், கிருபையாய், ஆசீர்வாதமாய் நம்மை நடத்தி இந்த புதிய ஜூன் மாதத்திற்குள் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நிச்சயம் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே நீங்கள் கேட்க போகிற வார்த்தை இந்த மாதத்திலே உங்களை வழிநடத்த போகிறது. விடுதலையாய், வெற்றிகரமாய், ஜெயமாய், சகல சூழல்களிலும் உங்களை நடத்தி பெரிய விடுதலைக்கு நேராய் உங்கள் ஒவ்வொருவரையும் நடத்த போகிறது. இந்த வேளையில் கூட நாம் யாவரும் இணைந்து ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்தி பின்பு கர்த்தர் நமக்கு அருளுகிற வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். நம்ம எல்லாரும் ஒரு விசை இணைந்து ஆமென். அவர் நம்மோடு இருக்கும்போது நமக்கு எந்நாளும் வெற்றி. இந்த 5 மாதங்கள் உங்கள் வாழ்விலே உண்மையுள்ளவராய் இருந்தவர் இந்த 6ஆம் மாதத்திலும் ஒரு உண்மையுள்ளவராய் இருந்து உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. வாக்கு பண்ணினவர், அவர் வாக்கு மாறாதவர். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல. எனவே நாம் யாவரும் இணைந்து அந்த தேவனை சேர்ந்து பாடி உயர்த்தலாமா? ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. பாடுங்க. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. பாடுங்க. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அவர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. பாடுங்க. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். நிச்சயமாய் தாண்டுவீர்கள். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். சொல்லுங்க. சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். இணைந்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. பாடுங்க. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மீண்டுமாய். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. அவர் ஜெயத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். உங்களோடு அவர் இருக்கும்போது தோல்விகள் உங்கள் வாழ்வில் இருக்க போவது இல்லை. ஏனென்றால் அவரே சகலவற்றுக்கும் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அந்த தேவன் உங்கள் வாழ்வில் இருக்கும்போது ஒருவேளை நீங்க தெரிந்து கொண்ட பாதை தோல்விகரமான பாதையா இருந்திருக்கலாம். சில பேருக்கு எந்த பாதையே தெரிந்தெடுக்கிறது அப்படின்னு தெரியாத நிலைமையில நீங்க இருக்கலாம். ஆனா இயேசு உங்களோடு இருக்கும்போது நீங்கள் எடுக்கிற சகலமும் வெற்றியாய் மாறும். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் நிச்சயமாய் சொல்லுகிறேன், என் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒருவேளை கடைசி சில மாதங்கள் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் தெரிந்து கொண்ட பாதை சில தவறான பாதையா இருந்திருக்கலாம், அல்லது போகிற பாதை அறியாமல் நீங்கள் இருந்திருந்தாலும் இந்த மாசத்துல அவரை பிடிச்சுக்கோங்க. அவர் கையை பிடிச்சி நடங்க. அவரை கேளுங்க. எங்க போகணும் ஆண்டவரே, என்ன செய்யணும் ஆண்டவரே, என்ன பண்ணணும் ஆண்டவரே, உங்களுடைய வழியில நடத்துங்கன்னு சொல்லி அவரை பார்த்து கேளுங்க. அவர் உங்களை நடத்தும் போது உங்கள் வாழ்வு தோல்வியா இருக்காது. அவர் உங்களை நடத்தும் போது உங்கள் வாழ்விலே மரணம் இருக்காது, வியாதி இருக்காது, வறுமை இருக்காது. அவர் உங்களை ஜெயமாய் நடத்தி செல்வார். சேர்ந்து பாடுங்க. சீரைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சீரைச்சாலை கதவுகளும் என் துதியினால் இடிந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவேன். பாடுவோமா? அபிஷேகம் எனக்குள்ளே
ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஹalleluya 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 ஹalleluya. come on, கைகளை தட்டி ஹalleluya ஹalleluya ஹalleluya. ரிமல மகர ஷகடகனரலோ. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. எஸ், நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமே மரணம் கூரெங்கே, பாதாளம் ஜெயம் எங்கே. மரணம் கூரெங்கே, பாதாளம் ஜெயம் எங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. பாடுங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. ஹalleluya 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 ஹalleluya. இந்த மாதத்திலே அவருக்கு மகிமை, அவர் ஒருவருக்கே மகிமை, அவருக்கே மகிமை. ஓ ஹalleluya 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 ஹalleluya. come on, ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. பாடுங்க. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று. சொல்லுங்க. தோல்வி என நான் தோற்று. பாடுவோமா? தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. கர்த்தர் என்னோடு, கர்த்தர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு, இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. என்னாலும் வெற்றி வெற்றியே. என்னாலும் வெற்றி வெற்றியே. என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. ஒருவேளை வியாதி மலை போன்ற வியாதிகளா உங்கள் வாழ்விலே, மலை போன்ற கடன் பாரமா, மலை போன்ற சில தடைகளா உங்கள் வாழ்வில் எந்த சூழல்களா இருந்தாலும் அவர் வெற்றி சிறக்க பண்ணுவார். காரணம் அவருடைய நாமம். அவர் யெகோவா நிசி, ஜெயக்கொடி ஏற்றுகிற தெய்வம், ஜெயம் கொடுக்கிற தெய்வம். கமான், என் கூட சேர்ந்து இந்த புதிய மாதத்துல வாயில திறந்து சொல்லுங்களேன், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கமான், டிக்ளேர் பண்ணுங்க, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லா இடங்களிலும் எப்போதும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வீச செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கமான் சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் எங்களுக்கு வெற்றியை தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சொல்லுங்க. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே, சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவேன். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா இயேசுவே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. நீர் எங்களோடு இருக்கும்போது எங்களுக்கு தோல்வி இல்லை.
நீர் எங்களோடு இருக்கும்போது எங்களுக்கு மரணம் இல்லை, நீர் எங்களோடு இருக்கும்போது எங்களுக்கு துக்கம் இல்லை, நீர் எங்களோடு இருக்கும்போது எங்கள் வாழ்வில் வேதனை இல்லை. நன்றி. இந்த மாதத்திலே நீர் அப்படியாய் நீர் எங்களை நடத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உமது வார்த்தையினால் நீர் எங்களோடு இடைபடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் அதில் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், நீ அதை பிடித்து சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். இந்த புதிய மாதத்தில் என்னோடு கூட இணைந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய். நீ அதை பிடித்து சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய். எஸ், இந்த மாதம் கர்த்தர் உங்களை எப்படி உங்களை நடத்த போகிறாருன்னா, திஸ் மந்த் அண்ட் திஸ் சீசன் இஸ் கோயிங் டு பி அ சூப்பர் நேச்சுரல் இன்க்ரீஸ் அண்ட் ரெஸ்டரேஷன். ஹல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெருக்கத்தையும் மறுசீரமைப்பையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இத்தனை மாதமாக உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நீங்கள் அடையணும்னு தேடி ஓடி 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 அதை பிடிக்க முடியாமல் உங்கள் வாழ்க்கையில் சோர்ந்து போனீர்களோ, கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ அதை பிடிப்பாய், நீ அதை பிடிப்பாய், நீ அதை பிடித்து சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய். இந்த மாதம் நீங்கள் சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுகிற ஒரு மாதம். என்னடா மாதம் இப்படி தான் ஒரு சில வாக்குத்தத்தம் வந்துட்டு இருக்கு, சில காரியங்கள் நடக்குது, சில காரியங்கள் வாழ்க்கையில் நடக்குது இல்லையே அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் நினைக்கலாம். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், நீ விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமை காண்பாய், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். என்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையில் பிள்ளைங்க, அந்த வார்த்தையை வாங்குற நம்மள்கிட்ட தான் சில காரியங்கள். நாம் எவ்வளவு துரிதமாய் கர்த்தருடைய வார்த்தையை நாம் நம்புகிறோமோ விசுவாசிக்கிறோமோ அவ்வளவு துரிதமாய் அது நம்முடைய வாழ்வில் நிறைவேற வல்லமை தான் இருக்கிறது. 100க்கு அதிபதி சொல்லுகிறான், நீ ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். ஈவன் அவன் பாருங்க, ஸ்பெசிஃபிக்காக இந்த வார்த்தையை சொல்லுங்க, ஸ்பெசிஃபிக்காக இப்படி நீங்கள் பேசுங்க, எதுவுமே சொல்ல பாருங்க, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. இன்னைக்கு நம்மெல்லாம் தீர்க்க தரிசனங்களை எதிர்பார்த்துருவோம், இப்படி ஒரு வார்த்தை அவங்க வாயிலிருந்து வந்தால் நல்லாயிருக்கும், இப்படி அவங்க சொல்லிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் அன்றைக்கி அவன் பாருங்கள், அப்படி எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. ஹி ஜஸ்ட் கேம் ஃபார் அ வேர்ட். ஏதோ ஒரு வார்த்தை, போன்ற வார்த்தையோ, இல்லை வான்ற வார்த்தையோ, சரியாயிடுன்ற வார்த்தையோ, பார்த்துக்கலாம் அப்படின்ற வார்த்தையோ. ஹி வாஸ் நாட் ஸ்பெசிஃபிக் அபவுட் எனி வேர்ட். அவன் எந்த ஒரு வார்த்தையும் இதுதான் உங்கள் வாயிலிருந்து நான் எதிர்பார்த்தேன் அப்படின்லாம் இல்லாமல், அவர் வாயிலிருந்து ஜஸ்ட் ஒரு வார்த்தை வந்தாலே போதும்பா, அவர் வாயிலிருந்து ஜஸ்ட் ஒரு வார்த்தை வந்தாலே என் சூழல் ரெஸ்டோர் ஆகிடுன்னு ஒரு விசுவாசம். அதனால தான் கர்த்தர் அவனை பார்த்து, வாவ், இந்த மாதிரி ஒரு ஃபெய்த்தை நான் இங்கே இஸ்ரவேலருக்குள்ளாரே நான் எங்கேயும் பார்த்ததே இல்லையே அப்படின்ற கர்த்தர். இந்த நாளில் அப்படி ஒரு விசுவாசம் வரட்டும். எப்போதும் சொல்கிற வார்த்தை தானே, அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வராமல் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுவாரானா அந்த வார்த்தையை நிச்சயம் என் வாழ்க்கையில் தேவன் நிறைவேற்றுவார். கர்த்தர் ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில் திருப்புவாயின்னு நீ பிடிச்சிருவேன்னு கர்த்தர் சொன்னார்னா நிச்சயம் அந்த தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இப்படி உங்கள் மனசில் நீங்கள் விசுவாசிச்சு பாருங்கள், நிச்சயம் நீங்கள் நம்புவது அவராலே வரும். தாவீது அவனுடைய உடன் மக்கள், அவனுடைய 2 மனைவிகள், பிள்ளைகள், இவர்கள் எல்லாரும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்படுகிறார்கள். சில நேரத்தில் வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்காத சூழல் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, we will be fed up, சோர்ந்து போய்விடுவோம். ஒருவேளை நான் இன்னைக்கு நினைக்கிறேன், உங்களுடைய ப்ரெசன்ட் கண்டிஷனால யூ மே பி ஃபெட் அப். உங்களுடைய தற்காலிக சூழல் நிமித்தமாக நீங்கள் ஒருவேளை துவண்டு போயிருக்கலாம். என்ன ஆகுன்னு தெரிலையே, எப்படி இதை நான் செய்ய போகிறேன்னு தெரில, இந்த கடன் பாரத்தை நான் எப்படி தாண்டி போகிறேன்னு தெரில, இந்த வியாதியின் பலவீனம் எப்படி என் வீட்டை விட்டு மாறப்போகுதுன்னு தெரில, எந்த டாக்டரை போய் பார்க்கணும், யாரை சந்திச்சா இந்த காரியங்கள் மாறும், என் குடும்ப சூழல் எப்படி மாறும், என் குடும்பத்தில் மீண்டும் சமாதானம் எப்படி வரும், நான் எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்துட்டேன், ஒன்றும் மாறுற மாதிரி தெரிலன்னு சொல்லி யூ மே பி ஃபெட் அப். ஒருவேளை நீங்கள் துவண்டு போயிருக்கலாம், நீங்கள் சோர்ந்து மனமடிவாகி போயிருக்கலாம். நான் சொல்கிறேன், அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிசாசின் ஆயுதம். கர்த்தர் இந்த நாட்களில் ஒரு விசுவாசிகளின் சேனையை தேவன் எழுப்ப விரும்புகிறார். நல்ல கவனிங்க, கர்த்தர் என்கிட்ட பேசின ஒரு வார்த்தையை நான் சொல்கிறேன், அவரை நம்புகிற ஒரு சேனையை தேவன் எழுப்ப விரும்புகிறார். எதற்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரை நம்புகிற ஒரு சேனையை எழுப்பி பிசாசு எதையெல்லாம் திருடினானோ அவனுடைய சேனைக்குள் பாய்ந்து சகலவற்றையும் திருப்பி கொண்டு எடுத்துக்கொண்டு வருகிற ஒரு கூட்டத்தை தேவன் இந்த நாட்டில் எழுப்ப விரும்புகிறார். நான் சொல்லுகிறேன், நீங்கள்
தேவன் பேசுகிற வார்த்தையை அப்படியே நீங்கள் நம்பி விசுவாசிக்கிற நபராய் இருப்பீர்களானால் கர்த்தர் அனுப்புகிற சேனையாய் நீங்கள் இருப்பீர்கள். என் தேவன் உங்களை ஒரு சேனையை அனுப்பும்போது உங்கள் வாழ்வில் பிசாசு திருடியதை மாத்திரமல்ல, ஒருவேளை உங்களை சார்ந்திருக்கிறவர்கள் வாழ்விலும் கூட பிசாசு எதையெல்லாம் திருடினானோ தேவன் உங்களை கொண்டு சகலவற்றையும் திருப்ப வல்லவராய் அவர் இருக்கிறார். எஸ், என் ஆண்டவர் ஒரு பெரிய ரெஸ்டரேஷன் இந்த டேஸில் கொண்டு வர விரும்புகிறார். அவர் ரெஸ்டரேஷனை கொண்டு வரும்போது கர்த்தர் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? பெருசாக எதுவும் கிடையாதுங்க. அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, உணர்வுகளிலே நீ விழுந்து விடாதே, உணர்வுகளிலே நீ விழுந்து விடாதே, உங்களுடைய இமோஷனில் விழுந்துடாதீங்க. உங்கள் ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுறதுக்கு உங்கள் ஃபீலிங்ஸ் ரொம்ப முக்கியம். அவர் சொல்கிறாரு, நீ அதை பிடிச்சிருவ, நீ அதை திருப்பி கொள்வ. ஆனால் நம்ம ப்ரெசன்ட் கண்டிஷனை பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த டைம் வி ஆர் பீங் ஃபெட் அப். நான் ஏற்கனவே சொன்னது போல் சோர்ந்து விடுகிறோம், வலுவிழந்து விடுகிறோம். இதுக்கு மேலே இதெல்லாம் மாற சான்ஸே இல்லை சார்னு சொல்லி இமோஷனலி வி ஆர் கெட்டிங் வீக், வி ஆர் பீங் வீக், சோர்ந்து போய் விடுகிறோம். நான் சொல்லிட்டேன், ஆண்டவருக்கு பெரிய தடையே உங்கள் உணர்வு தான். ஏன்னா பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாறு அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆத்மா என்பது 20% தான் உங்கள் மனது, 80% உங்களுடைய உணர்வுகளால் அது உள்ளடங்கியது. அப்போ 80% ஃபீலிங்ஸ் தான் உங்களுடைய ஆத்மாவே. அப்போ ஆத்மா வாழ்வது போலன்னு ஆண்டவர் சொல்லும்போது, ஒரு மனிதனுடைய ஆத்மாவின் உணர்ச்சிகள், உணர்வுகள் அது ஆரோக்கியமுள்ளதாக இருக்குமானால் அது கர்த்தர் இறங்கி கிரியை செய்வதற்கான ஒரு வாசலாக அது இருக்கிறது. உங்கள் உணர்வுகளை கர்த்தர் இறங்கி கிரியை செய்வதற்கான ஒரு வாசல். எல்லாமே ஒரு உணர்வு தான். பாருங்க, 100க்கு அதிபதி வந்து ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொன்னது அவனுக்குள்ளே இருந்த ஒரு உணர்வு. பெரும்பாலுள்ள ஸ்திரீ அந்த வஸ்திரத்தின் ஓரத்தின் தொங்கலை தொட்டா என் வாழ்க்கை ரெஸ்டோர் ஆகிடும் நம்பினது ஒரு விதமான உணர்வு. ஏன்னா எல்லா வார்த்தையிலும் அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். இருதயத்தில் உள்ளதை தான் அவன் எடுத்து காட்டுகிறான்னு வசனம் சொல்லுது. இருதயம் எதால் நிரம்பி இருக்கிறதோ அதை தான் வாய் பேசுகிறது. ஸோ நம்முடைய எல்லா அவுட்வர்ட் எக்ஸ்பீரியன்ஸும் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அவர் ஃபீலிங். உள்ளே நம்ம என்ன உணர்றோன்றதை வச்சு தான் நம்முடைய வெளியரங்கமான காரியங்கள் எல்லாம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கு பிசாசு இன்றைக்கு கை வைக்கிற இடமே எதுனா உங்களுடைய உணர்வு தான். ஏன்னா நான் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன் கேளுங்க. 1 சாமுவேல் அந்த 30ஆம் அதிகாரத்திலேயே 4, 5, 6 வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். இட் இஸ் எ ஃபீலிங், இது ஒரு உணர்வு. தாவீது எங்கேயே வெளியே போன டைமில் எதிரி படை வந்து எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போன உடனே இந்த ஜனங்கள் தேவன் அவர்களை நடத்தி வந்த விதத்தை மறந்து விட்டார்கள். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம் உணர்வுகளிலே விழுந்து போவதற்கு காரணம் இதுவரை நம்மை நடத்தின தேவனை நாம் மறந்து போவது தான். இவன் ஏன் உட்காந்து அழுறான்? அழுகிறதுக்கு ரீசன் என்ன? அவ்வளோதான், எங்கள் எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க, இனி எங்களுக்கு ஒரு எதிர்காலமே இல்லை, இனி எங்களுக்கு ஒரு நம்பிக்கையே இல்லை. அப்படிப்பட்டதின் வெளிப்பாடு தான் இந்த உணர்ச்சி. தொடர்ந்து வாசிக்கிறேன் கேளுங்க. தாவீதின் 2 மனைவிகளாகிய எஸ்ரேல் ஊரானாகிய அகினோவாவும் கர்மேல் ஊரானாகிய நாபாலின் மனைவியாக இருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். நல்லா கவனிங்க, மேலே ஜனங்களுடைய எமோஷன், அடுத்த வசனம் சொல்லுது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். இது தாவீதோட எமோஷன். நல்லா கவனிங்க, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளும் மன கிளேசத்தினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். சிச்சுவேஷனும் எகென்ஸ்டா இருக்கு. அதாவது எதிரி படையும் தாவீதுக்கு எதிரியாக நிற்கிறார்கள். இவன் சொந்த ஜனங்களும் இப்பொழுது இவனுக்கு எதிரியாக நின்று கொண்டிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, அவன் மட்டும் கையில் கிடைச்சான் கல்லெடுத்தே அடிச்சு அவனை சாவடிக்கணும்டா அப்படின்றாங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். இப்போ இந்த ஒரு சிச்சுவேஷன் தாவீது லைஃப்பில் வந்தப்ப இப்படி ஒரு துவண்டு போகிற மனம் அடிந்தவாகி ஒடுங்கி போகிற ஒரு சூழல் வந்தபோது தாவீது என்ன செஞ்சாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்தின் கடைசி சொல்லுகிறது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். He encouraged himself in the Lord ன்னு போட்டிருக்கு இங்கிலீஷில். தன்னை திடப்படுத்தி கொண்டான். என்கரேஜ்மெண்ட். He encouraged himself. This is a feeling. இது ஒரு உணர்வு. தன்னைத்தானே திடப்படுத்துவது என்பது ஒரு விதமான உணர்வு. உங்கள் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள், ஆல் இஸ் வெல். சொல்லுங்கள் பார்க்கலாம், உங்கள் நெஞ்சை தட்டி சொல்லுங்கள், ஆல் இஸ் வெல். என் வாழ்க்கையில் எது மாறி போனாலும், கடன் பிரச்சனை பெருசாக தலைக்கு மேலே நின்னாலும், வியாதி தலைக்கு மேலே நின்னாலும், குடும்பத்தில் சில பிரச்சனைங்க தலைக்கு மேலே நின்னாலும், ஏங்க உலகத்துக்கு தெரியுதுங்க, உலகத்துக்கு தெரியுது எதிர்மறையான சூழல் வந்தால் உடஞ்சி போயிடக்கூடாது, நெஞ்சை தட்டி ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல்னு சொல்லிக்கணும். உலகத்துக்கு இருக்கிற ரெவலேஷன் கூட இன்னைக்கு சபைக்கு இல்லாமல் போயிடுச்சு. தாவீது பாருங்க, அன்னைக்கே அவர் சொல்றாரு ஆல் இஸ் வெல், தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். கர்த்தர் கூட இருக்கிறாரு, என்னை நடத்துகிற மேய்ப்பர் என் கூட இருக்கிறாரு. ஏன் நான் சொல்கிறேன்னா, பல நேரத்தில் நான் சொல்கிறேன், சேட்டன்ஸ் கிரேட்டஸ்ட் டிசப்ஷன்,
பிசாசின் மிகப்பெரிய வஞ்சகம் என்னன்னா டச்சிங் யுவர் இமோஷன், உங்களுடைய உணர்வுகளை தொடுவது. ஏன்னா உங்கள் உணர்வை தொட்டாச்சுன்னா உங்கள் விசுவாசத்தில் உங்களை விளை வச்சிடலாம். உங்கள் விசுவாசத்தை விளை வச்சாச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் திருடிட்டு போயிடலாம். ஏன் தெரியுமா? ஃபெய்த்ன்றதே ஒரு விதமான ஃபீலிங் தான். ஃபெய்த் கம்ஸ் ஃப்ரம் த ஃபீலிங். ஃபெய்த் இஸ் அ ஃபீலிங், ஃபெய்த் இஸ் அன் இமோஷன். கர்த்தர் பார்த்துப்பார், அவர் சகலவற்றையும் செய்து முடிச்சிருவார் அப்படின்ற அந்த ஒரு உணர்வு, அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் தான் விசுவாசம். பிசாசினுடைய இந்த நாட்களில் பிசாசினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வஞ்சகம் என்னன்னா உங்க உணர்ச்சியை தொடுறது. உங்க உணர்ச்சியை தொட்டாச்சுன்னா உங்க வாழ்க்கையில எல்லாத்துலயும் நீங்க விழுந்து போயிடலான்றது அவனுக்கு நல்லா தெரியும். இப்ப இந்த இடத்துல தாவீதினுடைய உணர்வுகள் தொடப்படுகிறது. ஜனங்கள் உணர்வுகள் ஏற்கனவே தொடப்பட்டாயிற்று, அவர்கள் அழுதுகிறார், அவங்க அழுறாங்கன்னு வசனம் சொல்லுது, மனக்லேசமானார்கள் வசனம் சொல்லுது. ஆனா இவ்வளவு சூழல் மத்தியில இதே நெருக்கம் தாவீதுக்கு வந்த போது வசனம் சொல்லுகிறது, தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். இந்த புதிய மாசத்துல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய், நீ சகலவற்றையும் பிடித்து கொள்வாய். ஆனா நீ சகலவற்றையும் பிடிக்கணும் அப்படின்னா, நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளணும் அப்படின்னா, நான் உனக்குள்ள இருந்து நான் செயல்படணும். நான் உனக்குள்ள இருந்து நான் செயல்படணும்னா உன்னுடைய உணர்வுகள் ஆரோக்கியம் உள்ளதா இருக்க வேணும். If your emotions are not strong, if your emotions are not being healthy, my God cannot work through you. உங்கள் மூலமாய் அவர் செயல்பட முடியாதுங்க. உங்கள் உணர்வுகள் அது ஆரோக்கியம் இல்லாததா இருக்குமானால், உங்களுடைய உணர்வுகள் அது நல்லதா இல்லை அப்படின்னா கர்த்தர் கிரியை செய்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஏன் அப்படின்னா நான் தான் ஏற்கனவே சொன்னது போல பிசாசனுடைய மிகப்பெரிய வஞ்சம் அந்த நாளில் உங்கள் உணர்வை தொடுறது. இன்றைக்கி நான் ஒரு 3 காரியத்தை சொல்கிறேன். என்கரேஜ் யுவர் செல்ஃப் இன் த லார்ட். யோவேலின் புஸ்தகம் 2:23 சொல்லுது, சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் களி கூறுங்கள், அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமென். வசனம் சொல்லுது, குமாரரே உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து களி கூறுங்க, உங்களை என்கரேஜ் பண்ணிக்கோங்க, சந்தோஷமா இருங்க. ஏன் அப்படின்னா தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுக்கிறவர். உங்கள் சூழல் என்னவா வேணா இருக்கலாம், நீங்கள் கேட்ட நேரத்துக்கு சில காரியங்கள் கிடைக்காம இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்குள்ள எந்த சூழல், நீங்கள் நினச்ச நேரத்துக்கு ஒரு காரியம் நடக்கலைனாலும், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு சூழல் மாறலனாலும் கர்த்தர் செய்ய வல்லவர். கர்த்தர் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்று தடைபடாது. அவர் நிச்சயம் என்னை கைவிட மாட்டார். அவர் நிச்சயம் என்னை விட்டு விலகலை, அவர் என்னை கைவிடலை. அவர் நிச்சயம் சூழல் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார்னு உங்களை நீங்கள் என்கரேஜ் பண்ணுற ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்கன்னா, உங்களுடைய உணர்வுகளை ஸ்ட்ராங் ஆக்குற ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்கன்னா, நான் நிச்சயம் சொல்கிறேன், தக்கபடி உங்களுடைய வாழ்க்கையில் முன்மாரியை கொடுக்கிறவராய் அவர் இருக்கிறார். தக்கபடி உங்கள் சூழலை மாற்றுகிறவர். தக்க நேரத்தில், சரியான நேரத்திலே உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய நன்மைகளை அவர் வழங்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். நான் முதலாவது சொல்கிறேன், என்கரேஜ் யுவர் செல்ஃப் இன் த லார்ட். சில தடைகள் வரும்போது, சில ஏற்ற இறக்கங்கள் வரும்போது, என்கரேஜ் யுவர் செல்ஃப் இன் த லார்ட். தேவனுக்குள் உங்களை திடப்படுத்துங்கள். ரெண்டாவது நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையினால் உங்களை திடப்படுத்துங்கள். காரணம் வசனம் சொல்லுது, 1 தெசலோனிக்கேயர் 4:18 சொல்லுது, ஆகையால் இந்த வார்த்தைகளாலே நீங்கள் ஒருவரை தேற்றுங்கள். கர்த்தருடைய வார்த்தையினால உங்களை தேற்றுங்க. என்ன எப்படி தேற்றணும்? அவர் சொல்லியிருக்கிறாரு, உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை என்று கைவிட மாட்டேன் என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் அப்படி சொல்லியிருக்கும் போது, கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இந்த சூழல் எனக்கு என்ன செய்யும்? இந்த வியாதி எனக்கு என்ன செய்யும்? இந்த பிரச்சனைகள் எனக்கு என்ன செய்யும்? கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே, என்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன். அப்போ நிச்சயம் அவர் என்னை விட்டு விலக மாட்டார். அவர் நிச்சயம் என்னை கைவிட மாட்டார். அவர் நிச்சயமா இந்த காரியத்தில் என்னை தாண்டி வரும்படி தேவன் எனக்கு பலத்தை தருவார். உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையில நிறைவாக்குவேன் அவர் சொல்லியிருக்கிறாரு. நிச்சயம் ஒரு நிறைவை இந்த சூழலை தேவன் கொண்டு வர. இப்படி கர்த்தருடைய வார்த்தைகளால் ஒருவரை தேற்றுங்கள். குடும்பத்தில் ஒரு சிலர் விழுந்து போகும்போது, குடும்பத்தில் ஒரு சில சலசலப்புகள் ஏற்படும் போது, நீ இப்படி பண்ணதுனால தான், நீ இப்படி வச்சதுனால தான் அப்படின்னு மீண்டும் வீழ்ச்சிகரமான வார்த்தைகளை, குற்றப்படுத்துகிற வார்த்தைகளை பேசாமல், மாறாக கர்த்தருடைய வார்த்தைகளால் தேற்ற பழகுங்கள். கர்த்தருடைய வார்த்தைகளால் தேற்றுங்கள். மூணாவது நான் சொல்கிறேன், என்கரேஜ் யுவர் செல்ஃப் வித் பாஸ்ட் விக்டரிஸ். கடந்த நாட்களில் தேவன் உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்யாமையாங்க இன்றைக்கு தேவனை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறீங்க. ஆண்டரே அற்புதம் செய்யுங்கன்னு கேட்குறீங்களே, கடந்த நாட்களில் எதுவும் செய்யாமலா இன்றைக்கி ஆண்டரை பிடிக்கிறீங்க? ஒருவேளை நீங்கள் ஆண்டரை ஏற்றுக்காதவங்க இதை கேட்டிங்கன்னா, நான் மேலே சொன்ன 2 பாயிண்ட் உங்களுக்கு, நீங்கள் ஏற்கனவே ஆண்டரை ஏற்றிருந்த ஆளாக இருந்தீங்கன்னா, இதுவரை உங்களை எப்படி நடத்தியிருக்கிறார்? இதுவரை உங்களை எபினேசராக நடத்தி வந்தார், இதுவரை உங்களை கைவிடாமல் நடத்தி வந்தார், இதுவரை உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை, உங்களை தேவன் வியாதியிலிருந்து சுகமாக்கி இருக்கிறாரு, உங்களுக்கு தேவன் வேண்டிய நன்மைகளை கொடுத்துருக்கிறாரு, தேவையான நேரத்தில் சுகத்தை, பலத்தை, ஜீவனெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. இதுவரை எத்தனையோ அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்த தேவன் இப்போ உங்களை கைவிட்டுருவாரா?
கடந்த காலத்தின் வெற்றிகளை சொல்லி உங்களை தேற்றுங்கள். கடந்த காலத்தின் வெற்றிகளுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை திடம் பண்ணுங்கள். தாவீது தன்னை கர்த்தருக்குள்ள திடப்படுத்தினதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியுங்க. என்ன தெரியுமா? கடந்த காலத்தில் எத்தனையோ யுத்தங்களை தாவீது சந்தித்திருக்கிறான். இப்போ இருக்கிற எதிரியால மாத்திரம் இல்லை, சவுலாலே எத்தனையோ யுத்தங்கள். ஓடுகிறான், ஊர் முழுக்க ஓடுறான். சவுல் பின்தொடர்ந்து அவ்வளோ தூரம் துரத்துறான். அது மாத்திரமா, அவனுடைய வாழ்க்கையில சிங்கங்களை கிழித்திருக்கிறான், கரடிகளை கிழித்திருக்கிறான், கோலியாத்தை ஜெயித்திருக்கிறான். எத்தனையோ அனுபவங்கள் தாவீதுக்கு தெரியும். ஏன்னா கோலியாத்தை சந்திக்கும் போது அவன் சொல்ற வார்த்தை கவனிங்க, இது போலதான் சிங்கம் ஒரு நாள் வந்துச்சு, இது போலதான் கரடி ஒரு நாள் வந்துச்சு, அன்றைக்கு அதிலே எனக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்த தேவன் இந்த கோலியாத்தையும் இந்த விருத்த சேதமில்லாத அந்த பிலிஸ்தீனையும் மேற்கொள்ள செய்வார். தாவீதுக்கு எப்போதுமே கடந்த கால ஜெயத்தை நினைவு கூறுகிற ஒரு பழக்கம் இருந்தது. இந்த இடத்துல கூட தாவீது தன்னை கர்த்தருக்குள்ள திடப்படுத்தின காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த கால வெற்றியை அவன் நினைத்து பார்த்திருந்திருப்பார். கடந்த காலத்தில் தேவன் என்னை இப்படியா நடத்தியிருக்கிறார், இப்பொழுது என் சூழல் எல்லாம் மாறி இருந்தாலும், ஒருவேளை இந்த ஜனங்கள்லாம் கல்லறிஞ்சு எனக்கு கொண்டணும்னு நினச்சிருந்தாலும், என் சூழல் எனக்கு எவ்வளவு எதிராக திரும்பி இருந்தாலும், நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் சில சூழல்கள் மாறுறது ஒரு லெவலு. அந்த சூழல்கள் மாறினதுன்றதுக்காக சொந்த குடும்பமே நம்மளை எதிர்த்து நிற்கிறன்றது அது அடுத்த கட்ட லெவல். தாவீதுக்கு இப்போ அந்த லெவல் தான். தேசத்தில் சில பிரச்சனை, அதான் மாற்றிடலான்னு தாவீது யோசிச்சுட்டு இருந்தா, இப்போ தான் சொந்த ஜனமே அவனுக்கு எதிர்த்து நிற்குது. இந்த சூழலில் ஒரு மனிதன் நம்மளால் என்ன கேட்போம்? நான் எதிர்கொண்ட காரியம்தான் அப்படி எனக்கு தடையாக இருக்குன்னு நான் மனசு வருத்தப்பட்டு இருந்தேன்னா, நீங்கள் குடும்பத்தில் நீங்கள் கூடவா புரிஞ்சுக்க மாட்டீங்க, நீங்களுமா என்ன அப்படி பேசுவீங்கன்னு சில நேரத்தில் குடும்பத்தை பார்த்து நம்ம கேள்வி கேட்குற பழக்கம் உண்டு. தாவீதுக்கு இப்படிப்பட்ட சூழல் தாங்க. எல்லாமே அவனுக்கு எதிர்த்து நின்ற நேரத்தில் வசனம் சொல்கிறது, தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். See, I tell you, your emotions are very important. பெரும்பாலுள்ள ஸ்திரியை குறித்து சொன்னேன். வசனம் சொல்லுது மத்தேயு 9:21, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு. அப்ப there are certain things to be thought in your heart. உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் சிந்திக்க வேண்டிய, யோசிக்க வேண்டிய சில காரியங்கள் என்று ஒன்று இருக்கிறது. சில எதிர்மறையான சூழல்கள். வசனம் சொல்லுது, எல்லா மருத்துவராலும் கைவிடப்பட்டால் அவள் வாழ்க்கைக்கு நம்பிக்கை இல்லை. அப்படி நம்பிக்கையற்ற சூழலில் அவள் இருதயத்தில் ஒரு எமோஷனை கிரியேட் பண்ணுறாங்க. அவளுடைய இருதயத்தில் ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்ணுறா. எப்பா எல்லாரையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், இப்போ வரவரை குறித்து நான் கேள்விப்படுறேன், அவர் அற்புதங்களை செய்கிறவரான், அவர் அதிசயங்களை செய்கிறவரான், மரித்தவனையே உயிரோடு கொண்டு எழும்பி வரவரான். ஸோ அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை நான் தொட்டேன் அப்படின்னா நிச்சயமே அவன் வாழ்க்கை சுகமாகும்னு சொல்லி தான் இருதயத்தில் எண்ணினாள். இன்னொரு இடத்துல போட்டிருக்கு, she spoke to herself. அவள் தனக்குள்ளே சொல்லி கொண்டாளாம். அவள் தனக்குள்ளே சொல்லி கொண்டாளாம். இந்த உணர்வுகளை பாதிக்கப்பட்டவங்களை பாருங்க, அவங்க 10 நிமிஷம் தனியாக விட்டிங்கன்னா அவனா ஏதாவது பேசிட்டு நடப்பான். மேபி நம்ம வாழ்க்கையில் எல்லாம் இருக்கலாம். வண்டியில் போகிறப்ப தனியாக பேசிட்டு போவோம், வேலையை செய்யும் போது தனியாக பேசிக்கிட்டே செய்வோம், வாயில் முனவிக்கிட்டே இருப்போம். இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? இருதயத்தில் இருக்கிற அந்த உணர்வுகளின் வெளிப்பாடு. இதே போல் இந்த பெரும்பாலான ஸ்திரீ தன் வாயில் ஒன்று சொன்னது காரணம், அது வாயில் தானாக அவள் சொல்லலைங்க, அவள் இருதயத்தில் இருந்த ஒரு உணர்ச்சி. தொடர்றேன், கர்த்தர் சுகமாக்கிடுவார். ஒரு திடன் அத்தனை நாட்களை எத்தனையோ மருத்துவர்களை பார்த்து வராது திடன் இயேசுன்னு வந்த பொழுது அந்த ஒரு திட நம்பிக்கை, அந்த ஒரு திட உணர்வு, அந்த ஒரு திட வார்த்தைகள் வெளிப்பட்டதே, அவள் சுகத்தை பெற்றுக்கொண்டாள். நான் சொல்றேன், இன்றைக்கு பிசாசினுடைய மிகப்பெரிய ஆயுதம் உங்கள் உணர்வுகளை தொடுவது. ஓசியா 4:6 அதனால தான் சொல்றாரு, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகறாங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகறாங்க. என்ன அறிவு? எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். பல நேரத்தில் பிரச்சனை சோர்வுகள் வரும்போது, பிரச்சனை போராட்டங்கள் வரும்போது ஏங்க சோர்ந்து போறீங்க? ஏன் உடஞ்சி போறீங்க? ஒய் ஆர் பீங் ஃபெட் அப். ஏன் அப்படியே மனம் உடஞ்சி இனிமேட்டு எதுவுமே மாறாதது போல ஏன் உங்க வாழ்க்கையில் உட்காடுறீங்க? நம் தேவன் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார்ல, இன்றைக்கும் சூழலை மாற்றக்கூடியவராக அவர் இருக்கிறார்ல, இன்றைக்கு சகலவற்றையும் திருப்பி நம்ம வாழ்க்கையில பல மடங்கு தரவராக அவர் இருக்கிறார்ல. ஏன் சோர்ந்து போறீங்க? இன்றைக்கு உங்கள் வாழ்வில பிசாசு உங்களை சங்காரமாக்குவதின் காரணம் என்னன்னா, உங்களுடைய அறியாமை. தேவன் கிரியை செய்யாமல் இல்லை, தேவனுடைய வார்த்தையில் வல்லமை இல்லாமல் இல்லை. தேவனுடைய வார்த்தை இன்றைக்கும் செயல்பட வல்லமை வந்ததாக இருக்கிறது. தேவன் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில அவர் செயல்பட ஆசைப்படுகிறார். ஆனால் உங்கள் உணர்வுகள் அவர் செயல்படுவதற்கு, உங்கள் உணர்வுகள் கர்த்தருடைய வார்த்தையை செயல்படுவதற்கு தடையாக இருந்து கொண்டிருக்கிறது. உணர்வுகளிலே நீங்கள் விழுந்து போகிறபடியால் கர்த்தருடைய வார்த்தை பலனற்று போகிறது. இந்த விதை ஓமையை பற்றி சொல்லும்போது அப்படிதான் வசனம் சொல்லுது, உலக கவலைகள், உலகத்தின் சில கிரியைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கங்கள், இதெல்லாம் அவனை நெருக்கி போடும்போது உள்ளே இருக்கிற வசனம் பலன் செய்ய முடியாமல் போகிறது. உலக கவலை இது ஒரு உணர்வு, இட்ஸ் an emotion.
ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இட்ஸ் அன் இமோஷன், அது ஒரு உணர்வு. இந்த இமோஷன்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அதிகமாகும் போது, இந்த உணர்வுகளெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பெருகும் போது அவனுக்குள் விதைக்கப்பட்ட வார்த்தை பலன் இல்லாமல் போகுதான். சொல்றேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் என்ன சூழல் மாறினாலும் நெஞ்சை தட்டிக்கிட்டு கர்த்தர் இருக்கிறாரு, அவருடைய வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தை ஒரு நாளையும் என் வாழ்க்கையில் நிறைவேறாமல் அது ஒளிஞ்சு போவாது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை என் வாழ்க்கையில் ஒளியாது. இந்த சூழலை நினச்சி நான் அப்படியே அழுதுகிட்டு உட்காந்துருக்க போகிறதில்ல. இந்த சூழலை நினச்சி நான் அப்படியே துவண்டு உட்காந்துருக்கிறது போகிறதில்ல. எனக்கு வர வேண்டியதை நிச்சயம் என் அப்பா என் கையில் கொண்டு வந்து சேர்ப்பாருன்னு அந்த விஷயத்தை அந்த இடத்தோட விட்டுட்டு திரும்பி வந்து உங்களால் எவ்வளோ களி கூற முடியுமோ, எவ்வளோ ஆண்டருக்கு நன்றி சொல்ல முடியுமோ, எவ்வளோ அவரை ஸ்தோத்தரிக்க முடியுமோ அதை பண்ணுங்க. ஏன்னா அதுவே கர்த்தர் இறங்கி கிரியை செய்வதற்கான ஒரு வாசலாய் உங்கள் வாழ்வில் இருக்கும். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் ஒரு வசனம் இருக்கு. நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போது உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய் என்றான். நீ மேற்கொள்ளும் காலம், நான் சொல்லிட்டா, இன்னைக்கு நீங்கள் உங்கள் பிசாசெல்லாம் மேற்கொள்ள வேண்டியதே கிடையாது. உங்கள் பிசாசெல்லாம் என்னைக்கோ ஒரு சிலுவையில் அவர் ஜெயித்துட்டார். அவன் யூஸ் பண்ணுற தந்திரம் எங்கே தெரியுமா? உங்கள் உணர்வுகளில் உங்களை உடைஞ்சு உட்கார வைக்கிறது. அவனுடைய பெரிய தந்திரம் இன்னைக்கு உங்களெல்லாம் அவன் தொடவே முடியாது. அவன் தொட முடிஞ்சது உங்கள் உணர்வை தான். அதனால தான் அங்கே வசனம் சொல்லுது, நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போது. என்னத்தை? பிசாசு உங்களை கொடுக்குற இப்படிப்பட்ட சில அவிவிசுவாச உணர்வுகளை மேற்கொள்ளுகிற காலம் வரும்போது உங்கள் இமோஷனை மாத்திரம் நீங்கள் ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டீங்க, உங்கள் இமோஷனை மாத்திரம் கையாண்டு அதை மேற்கொள்ள பழகிட்டீங்க. நான் சொல்கிறேன், அவன் உங்கள் மேல் வைத்த நுகத்தடிகள் உடைந்து போவதை பார்ப்பீர்கள். அவன் உங்கள் மேல் வைத்த நுகத்தடிகளை நீங்களே முறித்து போடுவீங்க. போடா இயேசு நாமத்தில் வெளியேறு. அவன் உங்கள் மேலே என்னென்ன வியாதி நுகமா, கடன் பாரத்தின் நுகமா, பிரச்சனையின் நுகமா, குடும்பத்தில் சில சமாதானமின்மை நுகமா, என்னென்ன நுகத்தெல்லாம் வச்சு பிசாசு இதோ உங்களை அழுத்திட்டு இருக்கிறானோ, நான் தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறாருன்ற அந்த அறிவு உங்களுக்குள் வந்து, சத்தியத்தை குறித்த ஒரு அறிவு, ஒரு வெளிச்சம் உங்களுக்குள் வந்து, கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லியிருக்கும் போது நான் சகலவற்றையும் பிடித்துக் கொள்வேன், சகலவற்றையும் திருப்பிக் கொள்வேன் என்ற ஒரு கர்த்தருடைய வார்த்தை என்னை நோக்கி இருக்கும்போது என் வாழ்க்கையில் எந்த தடை என்னை மேற்கொள்ள போவது இல்லை. நிச்சயம் என்னை ஜெயமா தேவன் நடத்துவாருன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும்போது நான் நிச்சயம் சொல்றேன், உங்கள் மேல் என்னென்ன நுகங்களை எல்லாம் பிசாசு வைத்தானோ அத்தனையும் நீங்கள் முறித்து போடுவீர்கள் இயேசுவின் நாமத்தினால. சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஏன் தெரியுமா? நீதிமொழியின் புஸ்தகம் 6:31 சொல்லுது, அவன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு கொடுத்து தீர வேண்டும், தன் வீட்டில் உள்ள பொருள்களை எல்லாம் கொடுக்க வேண்டும். யாரு? மேல்வசனம் சொல்லுது, திருடன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு தரணுமா? இயேசுவின் நாமத்தில் இந்த மாசத்துல எங்கெல்லாம் பிசாசு உங்க வாழ்க்கையில் கையை வச்சானோ 7 மடங்கு நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களாக. கமான், வாயை திறந்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். வாயை திறந்து சத்தம்னு ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எங்கெல்லாம் பிசாசு கை வச்சானோ 7 மடங்கு சுகத்தை, 7 மடங்கு விடுதலையை, 7 மடங்கு ஆரோக்கியத்தை, 7 மடங்கு ஐஸ்வர்யத்தை, 7 மடங்கு பொருளாதாரத்தை, 7 மடங்கு ஜீவனை, 7 மடங்கு நன்மையை, 7 மடங்கு வளர்ச்சியை, 7 மடங்கு வெற்றியை, 7 மடங்கு நன்மைகளை, கிருபைகளை, வரங்களை, கனிகளை இயேசுவின் நாமத்தில் திருப்பிக் கொள்வீர்களாக. ஓ ஹalleluya ரீஹல் ம்ரோக்கோ சோக்கட்டனதனோரலோ. உங்க இருதயத்தில் கை வச்சு கமான் ஜெபம் பண்ணுங்க கொஞ்ச நேரம். இது நீங்கள் உங்களுக்கே ஊழியம் செய்கிற ஒரு நேரம். எஸ், இதை நான் செய்ய முடியாது. ரைட் நவ் நான் இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன். நான் இப்போ ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரு ஹார்ட் ஹீலிங் இப்போ உண்டு பண்ணுவாராக. இருதயத்தில் ஒரு சுகத்தை தேவன் உண்டு பண்ணுவாராக. எந்தெந்த உணர்வுகளெல்லாம் பிசாசு கையை வச்சு விசுவாசிக்க விடாம அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, எல்லாம் அவ்வளோதான், இனி எதுவும் மாற போறதில்லை, அவ்வளோதான், உன் வாழ்க்கையில் எல்லாம் தலைகீழ ஆயிடுச்சு, இனிமேட்டு நீ எழும்புறதே பெரிய கஷ்டம், நீ எங்கெல்லாம் உங்களை மனதளவில் அடிச்சு உடைச்சு உட்கார வச்சானோ இப்பொழுதே என் தேவன் உங்கள் இருதயத்தை கட்டுவாராக. ஓ ஹalleluya. நொறுங்கின இருதயத்தை மீண்டும் கட்டுகிற தெய்வம், நொறுக்கப்பட்ட இருதயத்தை மீண்டும் கட்டுகிற தேவன். எங்கெல்லாம் உணர்வுகள் நிமித்தமாய் நொறுங்கி போய் உங்கள் இருதயம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் சில சூழல்கள் நிமித்தம் உங்கள் இருதயம் நொறுங்கி போய் இருக்கிறதோ, இப்பொழுதே உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உங்கள் இருதயத்தை மீண்டும் எழுப்பி கட்டுவாராக. தாவீதுக்குள் இருந்த அந்த உணர்ச்சி உங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்துங்கள். கமான் உங்க நெஞ்ச தட்டி சொல்லுங்க, எவ்ரிதிங் இஸ் வெல்.
Come on, நெஞ்ச தட்டி சொல்லுங்க, all is well. Oh, my God is still alive. என் தேவன் இன்றும் உயிரோடு கூட இருக்கிறார். என் தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். ஒன்றும் என் வாழ்விலே மாறி போகல, ஒன்று என் வாழ்க்கையில குறுகி போல, ஒன்று என் வாழ்க்கையில வெறுமையாக்கப்பட்டு போல, எல்லாம் நன்மையாக இருக்கிறது, எல்லாம் நன்மையாக இருக்கிறது. ஓ, யோசேப்பு சொன்னான், நீ எனக்கு தீமை செய்ய நினைச்சப்பா, ஆனா கர்த்தரோ அதை எல்லாம் என் வாழ்க்கையில் நன்மையா மாத்தி விட்டாரு. ஓ, நெஞ்ச தட்டி சொல்லுங்க, பிசாசே நீ எனக்கு தீமை செய்ய நினைக்கிற, ஆனா நான் நம்புகிற தேவன் நீ எனக்கு செய்ய நினைச்ச தீமையெல்லாம் என் வாழ்க்கையில நன்மையா மாத்துறவரு. நீ திருடிட்டு போனதையெல்லாம் என் வாழ்க்கையில 7 மடங்கு திரும்ப தரவரு. நான் அதை பிடிப்பேன், நான் சகலவற்றையும் திருப்பிக் கொள்வேன். Come on, declare, நான் அதை பிடிப்பேன். இந்த ஜூன் மாதம் நான் இழந்ததையெல்லாம் பிடிக்கிற ஒரு மாதம். நான் இழந்த சுகத்தை மீண்டும் பிடித்துக் கொள்ளுகிற ஒரு மாதம். நான் இழந்த பொருளாதாரத்தை மீண்டும் பிடித்துக் கொள்ளுகிற ஒரு மாதம். ஓ, நான் இழந்த செல்வாக்கை, நான் இழந்த பதவியை, நான் இழந்த ஸ்தானத்தை நான் மீண்டும் திருப்பிக் கொண்டு, நான் மீண்டும் பிடித்து அதை திருப்பிக் கொள்ளுகிற ஒரு மாதம் இந்த மாதம். எஸ் எஸ் எஸ். ஓ, இந்த வார்த்தையை இந்த மாதம் மாத்திரம் இல்லைங்க, எந்த மாதத்தில் இந்த வார்த்தை நீங்க கேட்டாலும் கர்த்தருடைய வல்லமை செயல்படும். இயேசுவின் நாமத்தினால திருப்பிக் கொள்வீர்கள். ரகலதனர் அல மகரோ சகலதனர் அல மேக்கு சொக்குட்டுனதுனோரலோ மங்கோ சொக்குட்டுனதுனோரலோ. எங்களுக்கல்ல எங்களுக்கல்ல உந்தன் நாமத்திற்கே மகிமை. எங்களுக்கல்ல எங்களுக்கல்ல உந்தன் நாமத்திற்கே மகிமை. மகிமை 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 மகிமை. எங்களுக்கல்ல எங்களுக்கல்ல உந்தன் நாமத்திற்கே மகிமை. எங்களுக்கல்ல எங்களுக்கல்ல உந்தன் நாமத்திற்கே மகிமை. அற்புதம் நடக்கும் போது உந்தன் நாமத்திற்கே மகிமை. கமெண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். அதிசயம் காணும் போது உந்தன் நாமத்திற்கே மகிமை. ஓ, அற்புதம் இருக்கிற இடத்துல நீங்க எல்லாம் எழுது நின்று பாடுங்க பார்க்கலாம். என் கர்த்தர் இப்போவே ஒரு விடுதலை உங்க வாழ்க்கையில உண்டு பண்ணுவார். நிச்சயம் ஒரு மாறுதலை பார்ப்பீங்க. அதிசயம் காணும் போது உந்தன் நாமத்திற்கே மகிமை. உந்தன் அன்பினால் என் வாழ்க்கையை ஒளிரச் செய்தீரே. உன் வார்த்தையால் என் வாழ்க்கையை ஒளிரச் செய்தீரே. எங்களுக்கல்ல எங்களுக்கல்ல உந்தன் நாமத்திற்கே மகிமை. எங்களுக்கல்ல எங்களுக்கல்ல உந்தன் நாமத்திற்கே மகிமை. எங்களுக்கல்ல எங்களுக்கல்ல உந்தன் நாமத்திற்கே மகிமை. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் என்னோடு கூட இணைந்திருந்த யாவரையும் நான் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். விதைக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையின்படி இவர்கள் சகலவற்றையும் பிடித்துக் கொள்வார்களாக, சகலவற்றையும் திருப்பிக் கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உண்டாவதாக. இதை கேட்க போகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவரே, பேசப்பட்ட வார்த்தையின்படியாகவே இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே ஒவ்வொரு உணர்வுகளுக்குள்ளும் கர்த்தருடைய ஜீவனை நான் கட்டளையிடுகிறேன். ஒவ்வொருடைய இருதயத்திற்குள்ளும் கர்த்தருடைய ஜீவனை நான் பேசுகிறேன்.
ஓ ஹalleluya. ஓ let them be resurrected right now daddy. இப்பொழுதே அவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்களாக. இப்பொழுதே அவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவதாக. உம்மை எழுப்பின உயிர்ப்பித்த ஆவியானவர் இப்பொழுதே ஒவ்வொரு இருதயங்களையும் உயிர்ப்பிப்பாராக. ஓ ஹalleluya. wherever they may be fed up, எங்கு வேணாலும் அவர்கள் அப்பா மனமுடைந்து போய் இருக்கலாம், இயேசுவின் நாமத்தில் அத்தனை இடங்களிலும் இப்பொழுதே உயிர்ப்பிக்கிற ஒரு ஜோய ஜீவன் இறங்கி செயல்படுவதாக. எழும்புவார்களாக இயேசுவின் நாமத்தினால. நீரை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், நீரை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம், நீரை செய்கிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. அந்த மகிமையின் ஆளுகைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நிச்சயமா இந்த நாள் நீங்கள் கேட்ட வார்த்தையோடு வார்த்தையினால் தேவன் உங்களோட இடைப்பட்டிருப்பார் என்று நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் சாட்சிகளை எங்களுக்கு எழுத மறவாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு இறங்கி செய்கிற நன்மைகளை நிச்சயமாய் நீங்கள் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பானால் இந்த ஊழியத்தை உங்கள் விதைகளால் நீங்கள் தாங்குங்கள். இந்த ஊழியத்திற்கு உங்களுடைய விதைகள் மிகவும் அவசியம். நீங்கள் அதை கொடுத்து தாங்கும்போது கர்த்தருடைய ஊழியத்தை இன்னும் நாங்கள் அநேக பகுதிகளுக்கு கொண்டு செல்வதற்கு அது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். எனவே விதையுங்கள், எங்களோடு இணைந்திருங்கள், இந்த செய்திகளை மற்றவர்களுக்கு அனுப்புங்க. இணைந்து நாம் தேவராஜ்யத்தை கட்டுவோம், அவருடைய நாம மகிமையடையட்டும். இளைப்பாறுதலோடு இந்த மாதத்தை துவங்குங்கள். அந்த நல்ல தகப்பன் உங்கள் அனைவரோடும் கூட இருக்கிறார். God bless you.